மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னையில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக அங்கு வெள்ளம் ஏற்பட்டது. மக்கள் வெள்ளத்தால் தத்தளித்து வரும் நிலையில் அவர்களை பாதுகாப்பாக இருக்க கோரி சினிமா பிரபலங்கள் பலரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சூர்யா மற்றும் கார்த்தி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களுக்கு 10 லட்சம் ஒதுக்கி கொடுத்தனர். அவரை போலவே நடிகர் ஹரிஷ் கல்யாண் தன்னால் முடிந்த உதவி என்று சென்னை மக்களுக்காக 1 லட்சம் ரூபாயை வழங்கியுள்ளார். அவர்களை தொடர்ந்து தற்போது இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களை மீட்கும் மீட்பு பணிகளுக்காக என்னிடம் ஒரு படகு மற்றும் பல பம்புகள் நிரந்தரமாக உள்ளன, அவர்கள் என்னை அழைக்கலாம் என்று கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், 10 வருடங்கள் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறைந்தது முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி விடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி சமயத்தில் எங்கள் பகுதியில் குறைந்தது 100 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுவது உண்மை. இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், இது வரலாற்று ரீதியாக ஒரு ஏரியோ அல்லது தாழ்வான பகுதியோ அல்ல. சென்னையில் மற்ற எந்த பகுதியையும் விட எங்களிடம் ஏராளமான திறந்தவெளி நிலங்களும் சுறுசுறுப்பான குளங்களும் உள்ளன. வெறும் அலட்சியம், தவறான நிர்வாகம் மற்றும் பேராசை ஆகியவை மழைநீர் மற்றும் கழிவு நீரை ஒரே ஒரு பாசன கால்வாயில் கொட்டுவதற்கு வழிவகுத்துள்ளது. அது ஒவ்வொரு முறையும் ஆறு போல் பெருக்கெடுத்து எங்கள் குடியிருப்பாளர்களை உண்மையில் பாதிக்கிறது. இந்த நேரத்தில் ஏதேனும் நோய் அல்லது மருத்துவ அவசர நிலை மரணத்தை கொண்டுவர காரணமாக அமைந்து விடுகிறது. எங்கள் மக்கள் பாதுகாப்பாக சென்றடையவும், ஜெனரேட்டர் பேக்கப் மூலம் ஹிட் டேங்குகளை நிரப்பவும், மீட்பு மற்றும் பிற முக்கியமான தேவைகளுக்கு உதவவும் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறேன். மீட்பு பணிகளுக்காக என்னிடம் ஒரு படகு மற்றும் பல பம்புகள் நிரந்தரமாக உள்ளன. சென்னை வாசிகளின் ஆன்மாவுக்கு பாராட்டுகள். நான் எங்கு சென்றாலும் மிகவும் நெகிழ்ச்சியும் நேர்மறையும் இருக்கிறது. தீர்வுக்கான முயற்சி இருக்கும் என நம்புகிறேன். எனக்கு நியாயமற்ற எதிர்பார்ப்புகள் இல்லை, ஆனால் இப்போது இருப்பதை விட விஷயங்கள் மிக வித்தியாசமாகவும் இருக்கும். பாதிக்கப்பட்ட நீங்கள் அனைவரும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன் என சந்தோஷ் நாராயணன் திமுக அரசை விமர்சித்து அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.